எங்க பேரன் பேத்தி எல்லாம் கூட விஜய் தான். அப்படியா? எல்லாரும் விஜய் தான். நான் மாத்தி போட்டா என்ன கும்பிடி ஏத்துருவாங்க. நான் பக்கா அண்ணா திமுக காரன். இப்ப கூட மீட்டிங் போயிட்டு தான் வரோம், பாக்குறோம். பார்த்துட்டு மீட்டிங்ல இருந்து தான் வெளியே வரோம். டிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிடும் நினைக்கிறீங்களா? டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். அவரு முஞ்ச மாதிரி தான் அது. விஜய் தான் போட்டி சொல்லு நினைக்கிறாரு. அவருக்கு கட்சினா நானே தெரியாதுங்க. அவரு இப்பதான் வந்திருக்காரு. அடிப்படையே தெரியாது. அடிப்படை தெரியாம எப்படி கட்சியில வந்து முதலமைச்சர் சரியாகலாம். எத்தனை காரணம் திமுக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? அப்ப திமுக மட்டும்தான். விஜய் எனக்கு பிடிக்காது, விஜய் முடியாது. எடப்பாடி முடியாது. கை காட்டுங்க, என்ன இது? கை காட்டுங்க. விஜய் சொல்லணா ஒரு மூணாவது கட்சி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு உருவாகும். ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அது தேவை, 2 பேர் தேவை, பாட்டா சேவல் உருவாகலாம். கண்டிப்பா 200 தொகுதி 200 போராட்டம் தமிழ்நாடு வெள்ளட்டும். உங்களை ராணிப்பேட்டத்துல வந்து மகாஜரா இருக்கும். இப்பதான் வேலூர் வந்து தளபதி விஜய் வந்துட்டு போறாரு. இன்னைக்கு போயிட்டு மக்கள் கிட்ட வந்து 2024 மக்கள் ஓட்டு யாருக்கு, மக்கள் ஓட்டு யாருக்கு பார்க்கலாம். உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணன். எந்த ஊரு நீங்க? அன்னிவேலு. சரி, ஓகே. இப்போ 2026 தேர்தல் வருதுன்னா உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான் போடலான்னு. என்ன காரணம்? 100%. என்ன காரணம்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏதாவது மக்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்றது வேற. இனி இவர் என்ன பண்ண போறாரு? நிறைய படிச்ச இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை. அதனால விஜய்க்கு போடலாம் நினைக்கிறேன். போடலாம். எங்க பையனும் எங்க பெரிய பையனும் தீவிர விஜய் ரசிகன். சின்ன பையன் தீவிர விஜய் ரசிகன். எங்க பொண்ணும் விஜய் ரசிகன். நம்ம குடும்பம் விஜய் தான் ஓட்டு. ஆமா, எங்க பேரன் பேத்தி எல்லாம் கூட விஜய் தான். அப்படியா? எல்லாரும் விஜய் தான். நான் மாத்தி போட்டா என்ன கும்பிடி ஏத்துருவாங்க. நான் பக்கா அண்ணா திமுக காரன். எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும், ஜெயலலிதா பிடிக்கும், எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்போ விஜய்க்கு மாறுறது? எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிக்கும்ன்றீங்க. அவரு கூட எம்ஜிஆர் நேசித்தவர் தான். ஜெயலலிதா அம்மாவை கூட நேசித்தவர் தான். அவர் 2026 தேர்தல் வருது. உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான். என்ன காரணம் ப்ரோ? அவரு இதுக்கு முன்னாடி மக்களும் நல்லது பண்ணிருக்காரு. இப்பயும் நல்லது பண்ணி வராரு. அதனால அவருக்கு தான் எல்லாம் சப்போர்ட். ரொம்ப பிடிக்கும் அவரை. இப்ப கூட மீட்டிங் போயிட்டு தான் வரோம், பாக்குறோம். பார்த்துட்டு மீட்டிங்ல இருந்து தான் வெளியே வரோம். டிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிடும் நினைக்கிறீங்களா? டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். அவரு முஞ்ச மாதிரி தான் அது. அவருக்காக இவ்வளவு கூட்டம் வருதுன்னா இந்த அதனால அவருக்காக ஓட்டு அவரு தான். நம்ம அவர் மேலே அவ்வளவு லவ் இருக்கு மக்களுக்கு. அவ்வளவுதான். அவர் வந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்தா நல்லது, ரொம்ப நல்லது பண்ணுவாரு. யாருக்கா இருக்கும்? நீங்க அது என்ன காரணம் தான்? என்ன காரணம்? திமுக நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க. கட்சி என்ன காரணம் திமுக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? அப்ப திமுக மட்டும் தான். வந்து கட்ட முடியாது. விஜய் எனக்கு முடியாது, விஜய் முடியாது. எடப்பாடி முடியாது. கை காட்டுங்க, என்ன இது? கை காட்டுங்க. விஜய் சொல்லணா சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? நம்ம திமுக தான் சப்போர்ட். என்ன காரணம்னா அவங்க இப்போ வீட்டுல மகளிர் இருக்காங்க, உதவித்தொகை வராங்க, என் பொண்ணு லேப்டாப் வாங்குது. எல்லாம் அவங்க எல்லாம் வந்து நல்லா நம்ம வீட்டுல நல்லா இருக்குது. பசங்க போனா ஃப்ரீயா பஸ்ல வராங்க வீட்டுக்கு, இலவசமா. அதனால பசங்களுக்கு நம்ம சேஃப்டியா இருக்குது. நல்லா இருக்குது. தொகுதிகளெல்லாம் நாங்க காலேஜ் ஒன்றியத்துல இருக்கிறோம். சரி, எங்களுக்கு நல்ல சலுகைலாம் வருது. தமிழ்நாடு இதுதான் போட்டி சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா முதல் அவர் வந்து இன்னும் எதுவுமே இது பண்ணல, ப்ரூவ் பண்ணலையா? தேர்தல் நின்னாதான் அவரு காதனை தானே அது அவர் ஓட்டு கேட்கிறாரு. உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? என்ன காரணம்னா புதிய இளைஞர் ஒரு மூணாவது கட்சி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு உருவாகும். ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அது தேவை, 2 பேர் தேவை, பாட்டா சேவல் உருவாகலாம். போட்டு என்ன பண்றோம் பார்க்கலாம். என்ன பண்றோம் பார்க்கலாமே. நாங்க வந்து திராவிட மாடல் கட்சியாங்க திமுக ஓட்டு போடுவோம். எங்க வந்து நல்ல கோரிக்கை எல்லாம் நல்லா ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறார். இலவச பேர் வந்து மகளிர் ஒரு நடிட்டு 5000 ரூபாய் விற்றுருக்காரு. மணி விற்றுருக்காங்க, லேப்டாப் விற்றுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆட்சி வந்து நல்ல முடியாது. விஜய் தான் போட்டி சொல்லு நினைக்கிறாரு. அவருக்கு கட்சினா நானே தெரியாதுங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு.
அடிப்படையே தெரியாது. அடிப்படை தெரியாம எப்படி நான் கட்சியில வந்து முதலமைச்சர் சரியாகலாம் எதுவுமே தெரியல. இன்னும் ஒரு புது பண்ணல. ஆமா, அவர் வந்து இன்னும் நிறைய அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாம வந்து சிஎம் பதவி வேணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி கூட பலமா இருக்கு, பிஜேபி இருக்காங்க. பிஜேபி அது வந்து திராவிட கட்சி அவங்க கூட்டணி இருக்காங்க. இருந்தாலும் திமுக வந்து சலுகைகள்லாம் நிறைய இருக்கு மக்கள்கிட்ட. அதனால இந்த வாட்டி கண்டிப்பா திமுக வெற்றி பெறணும் நினைக்கிறேன். வெற்றி பிறந்தாங்க. கண்டிப்பா 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 200 தொகுதி 200 போராட்டம் தமிழ்நாடு வளர்ச்சி.